எல்லாருக்கும் வணக்கங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வீக்கெண்ட் மார்னிங் ரொட்டீன். யூசுவலாக நான் வந்து சாட்டர்டேஸ் வந்து இப்படி நாங்கள் 2 பேரும் வாக்கிங் போவோம் பக்கத்தில் இருக்க பார்க்கில். ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் தாங்க இது. காலையில் நேரம் எந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு சன்ரைஸ் பார்த்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல நம்ம ரொம்ப வெசையாக நடக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரொம்ப மெதுவாக அப்படியே நடந்தாலே போதும். ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டே ரொம்ப நல்லா போகும். இது வந்து நீங்கள் வீக் டேஸில் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். பட் டைம் இல்லை அப்படிங்கும்போது வீக்கெண்ட்ஸில் பண்ணால் கூட போதும். நமக்கு ரொம்ப மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக அந்த வீக் ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும். எனக்கு வந்து இப்போதைக்கு இது ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு டைம். எப்போவுமே நான் மோஸ்ட்லி வீக் டேஸில் கூட ஒரு சில நாள் வருவேன். வீக்கெண்டுங்கும்போது கூட இன்னும் என் ஹஸ்பண்டும் வர்றதுனால இன்னும் பெட்டராக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வீக்கெண்ட்ஸில் நம்ம யார் வேணாலும் இங்கே பெர்மிஷன் வாங்கிட்டு டென்ட், அதாவது இங்கே வந்து கேம்பிங் போட்டுக்கலாம். ஸோ வந்து முந்தின நாள் ஈவினிங்லேருந்து அடுத்த நாள் மார்னிங் வரைக்கும் நமக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ இங்கே பார்க்கில் கார்டன் இருக்கும். எல்லா பார்க்லையும் இருக்குமான்னு எனக்கு தெரியலை, பட் இந்த பார்க்கில் இருக்குது. ஸோ இந்த கார்டனில் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காய்கறி இருந்து இங்கே இந்த ஊர் காய்கறி வரைக்கும் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லானதெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. நான் இந்த பார்க்கு வந்து போகும்போது வரும்போது பார்த்துருக்கேன். பட் இன்றைக்கி தான் வந்து நின்று உங்களுக்காக வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரும்பு செடியெல்லாம் இருக்குது. இது பார்த்தா நார்த்தங்காய் மாதிரி இருக்குது. பட் அது என்ன அப்படின்னு எனக்கு நிஜமாக தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். என் ஹஸ்பண்ட் சொன்னார் இது பேஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எனக்கு தெரியல. இப்போ நாங்கள் வாக்கிங் போய் முடிச்சிட்டோம். அங்கே பார்க்கு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபுட் கோர்ட்டில் வந்து சாப்பிட்றதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து நாங்கள் கஞ்சி வாங்கியிருக்கோம். இது ஒரு கஞ்சி ஒரு பவுல் கொடுப்பாங்க, சிக்கன் கஞ்சி. இது ஒரு பவுல் வாங்கினாலே 2 பேர்த்துக்கு ஷேர் பண்ணிக்கலாம், அளவாக இருக்கும். ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் க்ராசரி ஷாப்பிங் போக போகிறோம். ஸோ நாங்கள் கிம்ச்சி வாங்கியிருந்தோம் இல்லைங்களா, அந்த கிம்ச்சி என்ன, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இது நாங்கள் பண்ண லஞ்ச் அதை வச்சு. ஸோ நாங்கள் கண்டிப்பாக அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.